எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கத்திரிக்காய் வச்சு மீன் வறுவல் ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க இந்த வறுவல். பாருங்கள், அதுக்கு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் பக்கம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி இப்படி வெட்டிட்டேங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாங்க. தனித்தனியாக கூட வெட்டிக்கலாம். நான் இந்த ஷேப் வெட்டிட்டேங்க. வெட்டி இப்படி போட்டு வச்சுட்டேங்க. கத்திரிக்காய் வறுவல் நிஜமாக நல்லா இருக்குங்க. உண்மையாகவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அளவாக தாங்க போடுறேன். தேவையான உப்பு இந்த அளவுக்கு போட்டுட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டுங்க. அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் இந்த அளவுக்கு நான் போட்டுருக்குறேங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்க வேண்டியதானே மிளகாத்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஒரு சின்ன ஒரு இதில் போட்டுக்கலாங்க. நாங்கள் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு சும்மா ஃப்ளேவருக்கு போட்டுங்க. அப்புறமா பூண்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு 3 பல்லு பூண்டுங்க, அதை வருங்க இது போட்டிருக்குறேங்க. கருவேப்பிலை பாருங்கள், தேவைக்கேற்ப கருவேப்பிலை போட்டிருக்குறேங்க. பச்சரிசி மாவுங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மாவு சும்மா அது பிடிக்கிற கலவாக தாங்க. அது ஒரு கைப்பிடி அளவு அதுவும் கொஞ்சம் போட்டுங்க. இதெல்லாம் போட்டுச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். நான் பூண்டு, கருவேப்பிலை, என்ன உங்களுக்கு மசாலா வேணுமோ அதில் போட்டுக்குங்க. உங்களுக்கு மட்டன் மசாலா வேணால் போட்டுக்குங்க, இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுங்க. பெப்பர் தூள் 2 தூவிக்குங்க. நான் இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் தாங்க தூக்க போகிறேன். இந்த அளவுக்கு 2 நான் இது கொஞ்சம் லைட்டாக சும்மா ஃப்ளேவருக்கு வேண்டிங்க போதுங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸி தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஊறிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சோன்னு உங்கள் ஆப்ஷனல் தாங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, பெருசாக போட்டாலும் சரி, நல்லா தான் இருக்குது. ஆப்ஷனல் தாங்க. வேணா போடுங்க, எண்ணெய் விட்டுருங்க. இப்படி நல்லா தனித்தனியாக உதிரியாக வர்ற மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்படி உதிரியாக வந்துடணுங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் எடுத்து ஒவ்வொன்று இந்த மாதிரி போட்டுங்க. இன்னொரு திருப்பி போட்டுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். தயிர் சாப்பாட்டுக்கும் பருப்பு சாப்பாட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாப்பாட்டுக்கு, அரிசி பருப்பு சாப்பாடு வேறு லெவல் இருக்குங்க. இதுலேயே நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. இதுலேயே இப்படியே வணங்கிடுங்க. சிம்பிள் தாங்க வேக வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா கத்திரிக்காய் வேகாதுங்க. பாருங்க, நம்ம வேணால் ஒன்று மேலே ஒன்றா கூட போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் நல்லா இருக்குங்க. என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தா அப்படிங்க ஆஃபீஸ்க்கு. எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் கேட்டால் இப்படி சொன்னா அப்படிங்க. உங்களுக்கு வேணால் பொரிச்சும் கூட எடுத்துக்கலாங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு கூட அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் இதுதானே டேஸ்ட்டு. பாருங்கள், கடைசியில் இந்த ஸ்டேஜில் அது பூண்டு இதெல்லாம் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. சாதம் கூட இப்படி ஊற்றி விட்டுங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க. கடைசியில் நம்ம திளி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு அப்படியே தூவி விட்டாச்சுங்க. அது நல்லா வேகிட்டு நம்ம கடைசியில் பார்க்கலாம். நல்லா உப்புன்னு மூடி வச்சுங்க. அது நல்லா வெந்த கடைசி பார்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா மணங்க சூப்பராக வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி திருப்பி போட்டுக்கணுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம 1 by 1. பாருங்கள், எல்லா திருப்பி போட்டோம். இப்போ மறுபடியும் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை இந்த சைடு தூக்கிக்கலாங்க. இருந்தால் தூங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதே அந்த சைடு கத்திரிக்காய் வேகிட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க.
பாருங்கள், கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க. தயிர் சாப்பாட்டுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் வறுவல். உண்மையாக பார்க்கறக்கே பாருங்கள், அப்படியே வறுவல் டைப்பில், மீன் வறுவல் டைப்பில் இருக்குதுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குங்க. சிம்பிளான டிஷ் தாங்க. ஒரு மீன் குழம்பு வறுவல் விட மீன் வறுவலும் கூட இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தோற்று போங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.